உறவுகளுக்கு வணக்கம். செந்தில் மலர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செந்தில் மலர் வளர்ந்து வரும் ஒரு தேவேந்திரகுல தலைவர். மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்ற பாண்டியர்களுடைய வாரிசுகள் யார் என்பதை உலகுக்கு உணர்த்திய ஒரு தலைவர். அவர் மீது மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கண் வைத்து கொண்டே இருந்தார்கள். அவரை எவ்வாறு பழிவாங்குவது, தேவேந்திரகுல மக்கள் மத்தியிலே எவ்வாறு அவரை செல்வாக்கு இழக்க வைப்பது என்பது குறித்து யோசித்தார்கள். அதன் விளைவுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை, அவதூறை செந்தில் மலர் சந்தித்துள்ளார். செந்தில் மலர் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு கூறுகிறார். இருவருக்கும் இடையே அந்த ஊரில் உள்ள ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பெண் மீது செந்தில் மலர் பாலியல் பிரச்சனை செய்ததாக கூறி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் ஏற்பட்டுள்ள, இரண்டு குடும்பத்திற்கும் ஏற்பட்ட ஒரு சாதாரண பிரச்சனை. இரண்டு குடும்பத்தை சார்ந்தவர்களும் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதாக காவல்துறையில் சொல்லிய பிறகும் கூட காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தது. இதிலிருந்தே காவல்துறையிலே உள்ள சில கருப்பாடுகள் செந்தில் மலர் மீது அவதூறு பரப்ப, செந்தில் மலரை வழக்கில் சிக்க வைக்க திட்டம் தீட்டி கொண்டிருந்தார்கள் என்பது உறுதியாகிறது. அடுத்ததாக அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி 10 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பதாக கூறியுள்ளனர். அதாவது செந்தில் மலர் மீது பாலியல் புகார் சொல், உனக்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறியுள்ளார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த புகார் வாங்கப்பட்டு செந்தில் மலர் மீது இந்த பாலியல் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அரசியல் தலைவர்களை களங்கப்படுத்துவதற்காக இந்த மாதிரி பாலியல் புகார் கூறுவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக இந்த திரைப்பட நடிகை விஜயலட்சுமிக்கு திமுக மாதம் 50,000 ரூபா கொடுக்குது. மாதம் 50,000 ரூபா கொடுத்து விஜயலட்சுமி இங்கே கூட்டிகிட்டு வந்து வீடியோ போட வைக்கிறது, புகார் கொடுக்க வைக்கிறது. 13 வருஷமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 13 வருஷமாக அதுக்கு ஒரு விடிவு காணப்படலை, ஒரு தீர்வு காணப்படலை, ஒரு தீர்ப்பு வரலை. 13 வருஷமாக அவதூறை பேச சொல்லிட்டு இருக்கு. அந்த கேஸுக்கு என்றைக்கு தான் முடிவு வர போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி செந்தில் மலர் மீது இப்போ பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லி இந்த புகார் கொடுக்க வச்சுருக்காங்க. இது ஆப்பநாடு மறவர் சங்கம் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பநாடு மறவர் சங்கம் 10 கோடி ரூபா வரைக்கும் அவங்க வங்கி இருப்பு வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அவங்க 10 லட்ச ரூபாங்கிறது அவங்கள பொறுத்தவரை கால் தூசி. அதனால் அந்த பெண்ணுக்கு, அப்பாவி பெண்ணுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த பொண்ணை பொய் புகார் கொடுக்க வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. செந்தில் மலர் மீது வீண் பழி சுமத்தப்பட்டுள்ளது. வளர்ந்து வருகிற ஒரு தேவேந்திரகுல தலைவர் மீது வீண் பழி சுமத்தப்பட்டுள்ளது. அது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் இறுதியில் தீர்ப்பு வழங்கும். அப்போ செந்தில் மலர் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவருக்கு தண்டனை வழங்கும். தப்பு இல்லை அப்படின்ட்டா அவர் மீது அவருக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் அந்த விடுதலை கிடைக்கிற அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த பயல்க செந்தில் மலர் மேலே பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த வீணா போனவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த அவதூறு பரப்புறதெல்லாம், அந்த பாலியல் தொழில் பண்ணுறதெல்லாம் அந்த பயலுக்கு தான். ஆனால் அவங்க செந்தில் மலர் மேலே இன்றைக்கி பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா செந்தில் மலர் மீது பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தான் அந்த பாலியல் தொழில், பாலியல் புரோக்கர் வேலை எல்லாமே பண்ணுறது பூரா அவங்க தான். கஞ்சா விற்கிறது, கள்ளச்சாராயம் விற்கிறது, போதைப் பொருள் விற்கிறது, பொண்ணுங்க கழுத்தில் கிடக்கிற காது சங்கிலி அறுக்கிறது, வழிப்பறி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறது பூரா அவங்க தான். இன்றைக்கி செந்தில் மலர் மேலே இன்றைக்கி அபாண்டமாக பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் தான் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அவை அனைத்தும் பொய் என்று நீதிமன்றத்தில் கூறி செந்தில் மலர் விடுதலை ஆவார். இன்றைக்கி அந்த பொண்ணு மேலே 10 லட்ச ரூபா கொடுத்து இன்றைக்கி பொய் புகார் கொடுக்க வச்ச மாதிரி இன்றைக்கி வளர்ந்து வருகிற தேவேந்திரகுல தலைவர்கள், மற்ற தலைவர்கள் மேலேயும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கொடுத்து பாலியல் குற்றச்சாட்டு கூற வச்சு அவங்கள பாலியல் புகாரில் சிக்க வைப்பாங்க. அதனால் தேவேந்திரகுல தலைவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும், தேவேந்திரகுல மக்கள் இந்த மாதிரியான புகாரை கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்.